சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பொதுமக்கள் நிறைய வந்துட்டாங்க. அது நான் எதிர்பார்க்கல. கேள்விப்பட்ட 10,000 நாளைக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து அவர் வரதா வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் எனக்கு தெரியும். அவர் 5 மணிக்கு எங்கே தெரியுமா இருக்காங்க? தஞ்சாவூரில் இருக்காங்க. 5 மணிக்கு தஞ்சாவூரில் அதாவது திருவாரூரில் ஃபங்க்ஷன். அதை முடிச்சுட்டு திருச்சி வந்து ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வர மாதிரி அவருடைய ப்ரோக்ராம். என்ன நினச்சாரோ நான் தெரியல. 5 மணிக்கு வந்து அப்புறம் அவர் என்னை பார்த்துட்டு, யோ நீ மாப்பிள்ளை மாதிரி இருக்கையா? அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ பேசிட்டு தூக்கி இடுப்பில் வச்சுட்டாரு. அது என்ன தெரியல. அவர் எப்பவுமே பொது இடத்துல போனீங்கன்னாவே அவர் வந்து சும்மா ஜாலியாக தான் இருப்பார். எப்பவுமே ஃபன் பண்ணுவார் அவர் எப்பவுமே. என்னையா மாநாடு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நடத்திட்டேன், மாநாடு போகிற மாதிரி அப்படின்னாரு. அப்புறம் கையெழுத்து கும்பிட்டேன். என்னோட கையை எடுத்து முத்தம் கொடுத்தாரு. நான் கூட கேள்விப்பட்டேன், நிறைய பேர் வந்துட்டு உள்ளே வர முடியாமல் திரும்பி போயிட்டாங்க. தேவயானி மேடம், அப்புறம் 2-3 பேர்லாம் கேள்விப்பட்டேன். விஜய் சேதுபதி சார், அப்புறம் யோகி பாபு சார் வர மாதிரி இருந்தது. இந்த விஷயம் அவங்களுக்கு இவர் வந்து பத்திரிக்கை அடித்து இவர் வந்து 10 பைசா கடன் வாங்கி இவர் வந்து விஐபிக்கெல்லாம் கொடுத்து அதில் வந்து வசூல் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறார். நீங்கள் உள்ள சோஷியல் மீடியா தானே சார், நெகட்டிவ் தான் பாசிட்டிவாக போயிட்டு இருக்குது. பாசிட்டிவ் எங்கே? அப்புறம் இன்னொன்று, வடிவேல் சார் வந்து வர முடியல. அவருடைய மேனேஜர், அப்புறம் அவருடைய மேக்கப் மேன், அப்புறம் நடிகர் என்னுடைய நண்பர், இவங்க 3 பேர் அன்றைக்கி வந்தாங்க. வந்துட்டு ஒரு கவரில். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக கல்யாணம், ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கூட்டம் நான் பார்த்தேன். இப்போ ரீசெண்ட் டைமில் உங்கள் கல்யாணம் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எதிர்பார்த்தீங்களாண்ணே எவ்வளோ பெரிய கூட்டத்தை? நான் எதிர்பார்க்கல சார், அவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் எதிர்பார்க்கல. நீங்கள் சொன்ன மாதிரி புயல் கிட்டிச்சு அப்படி இப்படி தடு மாதிரி ஓரமாக இப்போ நின்று இருக்கு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எப்படி நான் சமாளிச்சிங்க அவ்வளோ கூட்டம் அப்படிங்கும்போது? இப்போ நாங்கள் வந்துட்டு அதில் ஒரு பங்காக அப்படி தான் வந்தோம். எங்களுக்கே அதை பார்க்கும்போது எப்படா இதை சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்து. நீங்கள் தான் அதை எடுத்து நடத்துனீங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? இல்லை, எனக்கு இந்த மாதிரி நினைக்கவே இல்லை. நான் வந்து வருவாங்க, கூட்டம் வந்து பாதி மக்களும் வந்துட்டாங்க. சரி வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லோரும் என்னென்னா, நம்ம வந்து இந்த பத்திரிக்கை கொடுத்தோம் இல்லையா, ஃபேஸ்புக்கில் போட்டோம், ட்விட்டர்லாம் போட்டோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த நடிகரை பார்த்தா இன்றைக்கி இந்த பத்திரிக்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு அப்டேட் பண்ணுவேன். இன்றைக்கி யாருக்கு கொடுக்குறேன்னா ஒரு விஐபி, அதை அப்படியே நான் வந்து பதிவு பண்ணுவேன். இது எல்லாமே ஆளுங்க வந்து மக்கள் வந்து ரசிகர்கள் எல்லாமே அது பார்த்துட்ருக்காங்க. பார்த்த உடனே சரி நம்ம கல்யாணத்துக்கு போயிடுவோம், அன்றைக்கி போய் எல்லோரும் நேரில் பார்த்துடலாம், அப்படியே போயிட்டு அப்படியே அவங்கவுங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு அந்த ஏமில் வந்து அங்கே ரெடி ஆகிட்டு கரெக்டாக எல்லாமே எல்லா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. பொதுமக்கள் தான் நிறைய வந்துட்டாங்க. ஓகே, அது நான் எதிர்பார்க்கல. சரி பார்த்துட்டு சரி நம்ம பத்திரிக்கை கொடுத்த மக்கள் வரும் இது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். இந்த மக்கள் வந்ததுனால தான் அந்த மாதிரி கூட்டமாகிடுச்சு, நெரிசல் ஆகிடுச்சு, அது மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. அதுதான். இப்போ 1100 பத்திரிக்கை வச்சிங்களாண்ணே? 1100 அடிச்சு. ஆமாம். அந்த மக்கள் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10,000 15,000 இருக்குமா? நான் கேள்விப்பட்டேன் 10,000 இருக்கும். அப்படி 10,000 நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே. இப்போ அதாவது வந்து பொதுவாகவே வந்து முதலமைச்சர் அப்படின்னா ரொம்ப அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. பட் நேரடியாக போய் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். போது அவர் வந்தது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்ததா? எதிர்பார்த்தீங்களா வந்துருவாருன்னு? நான் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வந்து அவர் வரதா வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் எனக்கு தெரியும். அவர் 5 மணிக்கு எங்கே தெரியுமா இருக்காங்க? தஞ்சாவூரில் இருக்காங்க. 5 மணிக்கு தஞ்சாவூரில்? அதாவது திருவாரூரில் ஃபங்க்ஷன். அதை முடிச்சுட்டு திருச்சி வந்து ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வர மாதிரி அவருடைய ப்ரோக்ராம். என்ன நினச்சாரோ நான் தெரியல. 5 மணிக்கு வந்து இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கிங்காங் மகள் திருமணம் வரப்பெல்லாம் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு வந்து சிஎம் வந்து நம்ம பூச்சி முருகன் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிஎம் வந்து உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரதா எனக்கு வந்து செய்தி வந்திருக்குது, அதனால் இந்த மாதிரி இந்த டைமு அப்படிலாம் எனக்கு சொல்லிட்டார். ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட சொல்லிடாதீங்க, நான் சொல்கிறேன் எப்போ எத்தனை மணிக்கு வருவார்ன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி முருகன் சார் தான் சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்த்தா நிறைய போலீஸ்லாம் வந்துட்டாங்க. பயங்கரமாக அப்படியே வந்து லாக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து இங்கே வராத மாதிரி இங்கேருந்து யாருமே
இது இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் 2 சைடுமே லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மண்டபத்துலேயும் வர்றதுக்காக அவங்க எல்லாமே அங்கங்கே சில விஷயமெல்லாம் அப்படியே அவங்க என்னென்ன வசதிகள் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு சொன்னதுலேருந்து எனக்கு படப்படன்னு எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, ஒரு பதட்டமாகவே இருந்தது எனக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வேறு மாசு பண்ணிட்டார். போயிட்டு அவருக்கு வந்து இது பண்ணி என்ன சொல்கிறது, அவர் வந்து மணமக்களை வாழ்த்து அது இது பண்ணது வந்து அது என்ன ஒரு மாதிரி என்ன நடந்ததுன்னே தெரில. அந்த மாதிரி அவர் வந்துட்டு போகிற வரைக்கும் எனக்கு வந்து நான் எங்கே இருந்தேன், என்ன நிலமையில் இருந்தேன் என்னன்னு எனக்கு அப்போ ஒன்றுமே தெரில. ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இப்போ என்னென்ன சொன்னார்? ஏதோ பேசிட்டுலாம் இருந்தீங்க அவர் வந்த உடனே. அது எப்படின்னா நான் அந்த இது ஒரு பொன்னாடை கொடுத்துட்டு ஐயா நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணேன். இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்புறம் அவர் என்னை பார்த்துட்டு யோ நீ மாப்பிள்ளை மாதிரி இருக்கையா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அப்படியே நான் சிரித்தேன் ஐயா ஐயா அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்துட்டு மணமக்களை வந்து வாழ்த்துட்டு அப்புறம் நான் அறிமுகப்படுத்தினேன், இதான் எங்கள் மனைவி இதான் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினேன். அப்புறம் பையன்கிட்ட என்னமோ கேட்டார், கையெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் கேட்டு அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி அப்படி மூவ் பண்ணேன். இல்லைல்ல நீ இங்கே இருந்து இந்த வேலையெல்லாம் பாருங்கள், இங்கே இருங்க அப்படின்ட்டு கிளம்பினார். இருந்தாலும் நான் அது இது இருக்குன்ட்டு அப்புறம் பின்னாடியே போய்ட்டு அவர் காரில் வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வணக்கம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு பக்கம் இவர் வந்து இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சியில் ஜெயக்குமார் அவர்கள் ஆமாம் வந்துட்டு உங்களை தூக்கி ஆரவாரப்படுத்திட்டாரு. என்ன சொன்னார்? எதனால் திடீர்னு தூக்கிட்டாரு? இல்லை அது என்னன்னு தெரியல, என்னப்பா பயங்கரமாக இருக்குது கூட்டம், இதுவாக இருக்குது அப்படி அப்படின்னு சொன்னார். ஆமாம் சார் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ பேசிட்டு தூக்கி இடுப்பில் வச்சுட்டாரு. அது என்னன்னு தெரியல. அவர் எப்பவுமே பொது இடத்துல போனீங்கன்னாவே அவர் வந்து சும்மா ஜாலியாக தான் இருப்பார், எப்பவுமே ஃபன் பண்ணுவார். அவர் எப்பவுமே ஒரு இதுவாக எந்த இடத்துக்கு போனாலும் சரி, பொது இடத்துக்கு போனாலும் சரி, நிகழ்ச்சி போனாலும் சரி, அவர் எப்பவுமே அவர் இருக்கிற இடம் எப்பவுமே கலகலப்பாக இருக்கும், ஜாலியாக இருப்பார் அவர். அந்த மாதிரி இது அவர் என்ன நினைச்ச இடத்துல தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு வச்சுட்டு சூப்பரையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மணமக்களை வாழ்த்துட்டு அவரை கிஃப்ட் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது எனக்கு. திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன சொன்னார்? உங்களை சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருந்தார், உங்கள்கிட்ட எது நக்கல் அடித்த மாதிரி என்ன சொன்னார்? அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து அந்த ஸ்டேஜில் ஏறும்போது அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி அது ஒரு இன்னும் ஒரு ஜாலியாக வந்தார். அவர் வந்துட்டு என்னையா மாநாடு மாதிரி இருக்குது, மாநாடு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நடத்திட்டேன் மாநாடு போகிற மாதிரி அப்படின்னாரு. சார் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சார் அப்படின்னேன். அப்புறம் சொன்னேன், நான் பத்திரிக்கை கொடுக்கும்போதெல்லாம் கூட சொன்னேன், சார் உங்கள் ஆஃபீஸு அடையாளம் வச்சு தான் நான் எல்லாமே சொன்னேன். இந்த மாதிரி அட்ரஸ் லேண்ட்மார்க் இந்த மாதிரி திருமாவளவனுடைய ஆஃபீஸு ஆப்போசிட்டில் தான் இந்த கல்யாணம் பண்ண பிறகு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பத்திரிக்கை கொடுக்கும்போது உங்களுடைய தான் சொன்னேன் அப்படின்னா அப்படியா அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படார். அப்புறம் கையெழுத்து கும்பிட்டேன், என்னுடைய கையை எடுத்து முத்தம் கொடுத்தாரு. அப்படி அவர் சார் ஓகே கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிட்டீங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு மணமக்களை சொல்லிவிட்டு அப்படி இது பண்ணி அப்படியே அவர் கிளம்பினார். கிட்டத்தட்ட என்னென்ன எல்லா கட்சியிலேருந்தும் வந்துட்டாங்க. பொதுவாக வந்து ஒருத்தருக்கு ஒரு கட்சிக்காரங்க போவாங்க, அது ஓகே வழக்கம். எல்லா கட்சியிலேருந்து எத்தனை கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சி இருக்குது சார். 10 கட்சியில் இருக்க முக்கிய பொறுப்பு எல்லாருமே முக்கிய ஆட்கள் அப்படிங்கும்போது கூட பிரேமலதா மேடம் அவங்க கூட வந்தாங்க. பார்த்தசாரி சார் அவரும் வந்தார், எல்லாமே அப்படியே வந்தாங்க. நான் எதிர்பார்க்கல. அவங்க ஆக்சுவலாக வந்து அமெரிக்கா போகிறத சொன்னாங்க. நான் பத்திரிக்கை கொடுக்க போனேன்ல. ஆமாம். அப்போ வந்து இல்லை கிங்காக நான் அப்போ வந்து அமெரிக்காவில் இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னா எங்கள் ஆளுங்க வருவாங்க, பார்த்தசாரி வருவாங்க, இன்னும் வேறு ஆளுங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல, ஒரு ப்ரோக்ராம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் என்னன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தா எனக்கு மதியானம் தான் நியூஸ் வந்தது, இந்த மாதிரி மேடம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய நண்பர் அந்த கட்சியில் இருக்கார் கவின்குமார், அவர் தான் எனக்கு வந்து மதியமாக ஒரு 3 மணி இருக்கும் அப்போ சொன்னார், அண்ணே உங்களுக்கு தெரியுமா விஷயம், இந்த மாதிரி அந்நியார் வராங்க அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப அவ்வளோ ரசித்தாங்க. அவங்க அந்த இதெல்லாம் வந்து அப்படி ரசித்து பார்த்தாங்க. இப்போது பார்க்குறதுக்கு சாதாரணமாக பார்க்குறதுக்கும் ஒரு ரசித்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதை ரசித்தாங்க அவங்க கண்டிப்பாக. எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஓகே சூப்பர் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு அப்புறம் அந்த பூச்செண்டெல்லாம் கொடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அப்படி இது பண்ணேன். ஓகே. ஆனால் இப்போ இத்தனை பேர் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது சில பேர் அங்கே வந்துட்டு உள்ளே வர முடியாமல் போயிட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். யாருன்னு? ஆமாம் ராகுல் சார், நான் கூட கேள்விப்பட்டேன். நிறைய பேர் வந்துட்டு உள்ளே வர முடியாமல் திரும்பி போயிட்டாங்க. தேவயானி மேடம் நான் கேள்விப்பட்ட மாதிரி வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருக்குது, உள்ளே இதாக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. அப்புறம் கே பாக்யராஜ் சார்,
அப்புறம் 2-3 பேர்லாம் கேள்விப்பட்டேன். விஜய் சேதுபதி சார், அப்புறம் யோகி பாபு சார், இவங்கெல்லாம் வர மாதிரி இருந்தது. இந்த விஷயம் அவங்களுக்கு அது இந்த நியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது, அதனால் வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே அப்படியே வரல அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ எங்கே மிஸ் ஆச்சு? நீங்கள் இப்போ எதிர்பார்க்காதனால இப்போ இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய இடத்துல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு? ஆமாம், நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எளிமையாக தான் பண்ணலாம். அதாவது நட்பு வட்டாரத்தில் வந்து சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நம்ம நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பண்ணுவோம்ல, அந்த இதுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம இப்போ கரண்ட்டில் யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலான்னு தான் 1100 பத்திரிக்கை அடித்தேன். இந்த மண்டபம் போதும் அப்படின்னு தான் நான் இது பண்ணது. ஆனால் இந்த மாதிரி வேறு மாதிரி இந்த மாதிரி ஆகிடும், இந்த மாதிரிலாம் வருவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். சரி, நம்ம பத்திரிக்கை கொடுக்க போகிறோம், நம்ம யார் இந்த அளவுக்குலாம் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு நான் வந்து அதை ஐடியா பண்ணல, யோசனை பண்ணல. நான் நம்ம ஆளுங்க மட்டும் நம்ம கரண்ட்டில் இருக்க மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணேன். அதை ஆரம்பிக்கும்போது அப்படியே இது பண்ணி அந்த அன்புமணி ஐயாவுக்கு பத்திரிக்கை கொடுத்தல, அந்த வீடியோ வந்து எல்லோரும் வைரலாகி வேறு மாதிரி போயிடுச்சு. அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள்லாம் வந்து அண்ணே அவர் கொடுக்கலானே, அண்ணே இவர் கொடுக்கலானே அப்படின்ட்டு நம்ம நவீந்திரகுமார் சொல்லுவோம், சின்னத்திரை நவீந்திரகுமார், அவர் தான் சில அரசியல் அமைச்சர்கள்லாம் சில பேர்லாம் கூப்பிட்டு போனார் அவர். அதே மாதிரி அப்புறம் இன்னொருத்தர் தாம்பரத்தில் கவின்குமார்னு அவர் இருக்கார், தேமுதிகவில் இருக்கார். அவரும் என்ன பண்ணார், அவரும் சில நடிகர்கள் ஹீரோக்கள் அவர்லாம் வந்து கொஞ்சம் அந்த பிஎல்லாம் அவருக்கு தெரியும். அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி கிங்காங்கனுடைய மகளுக்கு திருமணம், அதை பத்திரிக்கை வைக்கிறதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக வர்றார், எந்த டைமு எந்த இடம் அப்படின்றது அவர் தான் வந்து நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி போய் தான் சிவகார்த்திகேயன் சார், சீமான் சார் எல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுத்தது. எல்லாமே போகும்போது எல்லாம் பார்க்குறாங்க. அந்த நம்ம ஃபேஸ்புக்கில் போடுறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா நம்ம ஒன்று போடணும்னா எல்லா இதில் வந்ததில்ல, எல்லாமே பார்க்குறாங்க. போன உடனே எல்லாமே சொல்கிறாங்க, என்னப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம போய் அதை சொல்ல வேண்டிய இதுவே இல்லை, அது எல்லாமே தெரிஞ்சு போய் இது சொன்னவே சரி வாங்க வாங்க வாங்க. நம்ம ஒரு விஐபி இடத்துக்கு போனோம்னா இது பண்ண மாட்டாங்க அவ்வளோவா, கொஞ்சம் நான் வெளியில் போகிறேன், அங்கே இருக்கேன், அப்புறமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ நம்ம ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட போட இது ஒரு வைரல் மாதிரி ஆகி போச்சு, இது ஒரு ட்ரெண்டிங் மாதிரி ஆகிடுச்சு. சரி, இது ட்ரெண்டிங்காக பண்ணலான்னு தான் நான் ஐடியாவில் பண்ணேன். பத்திரிக்கை கொடுக்குறது ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணி விட்ருவோம். ஆனால் கூட்டம் இப்படி வரும்னு நான் நினைக்கல. பத்திரிக்கை கொடுக்குறது ட்ரெண்டிங்காக பண்ணலான்னு தான் நான் பண்ணது. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டம் வரும், இந்த மாதிரி விஐபி வருவாங்க, இந்த மாதிரி சிஎம் அளவுக்குலாம் இந்த மாதிரி போட்டு இருந்தால் அது வேறு இடம் வேறு மாதிரி வேறு ஸ்டைலில் பண்ணியிருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனால் பல பேர் வந்து என்னென்னமோ சொன்னாங்க, இவர் வந்து பத்திரிக்கை அடித்து இவர் வந்து 10 பைசா கடன் வாங்கி இவர் வந்து விஐபிக்கெல்லாம் கொடுத்து அதில் வந்து வசூல் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தப்பு. அதாவது அவன் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு அவன் வாயில் வந்தபடி ஏதோ பேசுவான். இன்றைக்குள்ள சோஷியல் மீடியா தானே சார், நெகட்டிவ் தான் பாசிட்டிவாக போய்ட்டுருக்குது, பாசிட்டிவ் எங்கே இதுவாக நல்லா போய்ட்டுருக்குது. அதனால் வந்து கிடையாது, நல்ல விஷயம் வந்து நல்ல விஷயமா போகுது, நல்ல விஷயத்த அதை கட்ட விஷயமே வேறு மாதிரி ட்ரெண்டிங் ஆகுது. இன்றைக்கி சோஷியல் மீடியா அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ஒருத்தர் தப்பு தப்பாக கமெண்ட் போட்டான், சரி விடுங்க. ஒரு நாள் வந்து ராகுலம் வருது, எம்மகண்டம் வருது, அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிலாம் இருக்கும். கண்டிப்பாக அது நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும், நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். இதை காதை முடிக்கணும், கண்ணை முடிக்கணும், அதுதான் இப்போ உள்ள இதுக்கு. கண்டிப்பாக இப்போது நிறைய பேர் வந்துட்டாங்க, வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. வர முடியாதவங்க சில பேர், இப்போ வடிவேல் அவர்களாக இருக்கட்டும், மன்சூர் அலிகான் அவர்கள்லாம் வந்துட்டு வாழ்த்து தெரிவித்து வீடியோ வர முடியல அப்படின்றத ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வேறு யார் சொன்னாங்க? இல்லை வடிவேல் சார் வந்து ஃபோன் பண்ணி பேசினா அவர் சொன்னார், நான் எல்லாம்பா பார்த்தேன்பா, நீ வந்து அந்த சிஎம் வந்து வந்தது பெரிய விஷயம். அதாவது அவர் வடிவேல் சார் சொன்னார், அதாவது அவங்க வரல இவங்க வரல அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, சிஎம் வந்துட்டார்ல, அவர் வந்தால் தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வந்த மாதிரி நினச்சிக்கோ. இப்போ அதனால் வந்து அவர் வந்தது இப்போ, ஏன்னா இவங்க வரல அவங்களாம் நீ அதை பற்றி இது பண்ணாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் வந்து அதை வந்து இதுவே பண்ணாது, கேர் பண்ணாத, இது வந்து பெரிய விஷயம், நல்லா நடந்தது, நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இதுக்கு காரணம் எல்லாமே உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற வெற்றி. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எப்படி என்ன ஏது அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் உழைப்புக்கு ஏற்ற அந்த உழைப்புக்கு இது வெற்றி, அந்த வெற்றி தான் இது. அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனப்பக்கள் வைக்கணும். என் குடும்பத்தையும் அவர் வாழ்த்தினார். அப்புறம் இன்னொன்று, வடிவேல் சார் வந்து அவர் ஊரில் இருக்கார், அவர் குலதெய்வம் கோயிலுக்கு இது பண்ணுறதுக்கு ஃபேமிலியோடு இருக்கார், வர முடியல. அப்புறம் ஏதோ பிரபுதேவா சார் படம் ஒன்று பண்ணுறாரு, அது டிஸ்கஷன்லாம் அங்கே இருக்கிறேன், அதனால் வர முடியும்னு சொல்லிட்டு தான் அவருடைய மேனேஜர் சங்கர் அவரும், அப்புறம் அவருடைய மேக்கப் மேன் பாபு, அப்புறம் நடிகர் என்னுடைய நண்பர் ஏரிவையா ஷேக், இவங்க 3 பேர் அன்றைக்கி வந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு ஒரு கவரில் பணம் கொடுத்தாங்க, 1 லட்ச ரூபா.
வடிவேலு அவர்கள். ஆமாம், ஓகே. அன்னைக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து சாயங்காலமாக நான் பேசணும், ரொம்ப நன்றி சார், இல்லைப்பா நேரடியாக வந்து நான் வந்து பண்ணலான்னு இருந்தேன், நான் வந்து என்னால் பண்ண முடியல, அதனால தான் என்னுடைய ஆளுங்களை விட்டு நான் இதை பண்ண சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துனேன். கண்டிப்பாண்ணே, ரொம்ப பெரிய விஷயம்ண்ணே. வர முடியலனாலும் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவ் மேலே ரிசப்ஷன் நடந்துட்டு இருந்தோம், கீழே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது, நிறைய பேர் வந்துட்டு கீழே விழுந்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவாக ஏதாவது விஷயங்கள் நீங்கள் இது பண்ணீங்களா? அவங்க இதில் ஒரே ஒரு விஷயம், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த மாதிரி கூட்டு வரும், இந்த மாதிரி இதுவாகணும் எனக்கு யாருமே எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல, என்னுடைய நண்பர்கள் என் சொந்த பந்து யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அவ்வளோ கூட்ட நெரிசலில் எந்த ஒரு அசம்பாவம் எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு அசம்பாவமே இப்படி ஆயிடுச்சு அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஆயிடுச்சு, கீழே வந்துட்டாரு, இது ரோட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டிராஃபிக். ஆமாம், பயங்கர டிராஃபிக், அவங்க என்னென்னமோ இதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் எந்த வெளியிலையும் சரி மண்டபத்துக்குள்ளேயும் சரி கடவுள் புண்ணியத்தில் அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவும் நடக்கலை. எல்லாருமே வந்து நல்லா நடந்தது, சிறப்பாக நடந்தது, எல்லாருமே ஃபோன் பண்ணி வாழ்த்துனாங்க, வந்தவங்க வாழ்த்துனாங்க, வராதவங்களும் வாழ்த்துனாங்க. இந்த மாதிரி மண்டபத்துக்கு நானும் வந்தேன்பா, ஆனால் கூட்டமாக இருந்தது, படியாரம் இல்லை. அதில் இன்னொரு என்னாச்சுன்னா, வழி வந்து போகிறதுக்கு வரத்துக்கு ஒரே வழியாக இருந்தது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி மண்டபத்தில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இவ்வளோ நெரிசல் இருக்காது. போகிறதுக்கு வரதுக்கு படிக்கட்டுலேயே 50 பேர் நிற்கிறாங்க, ஆமாம், போக முடியல. அந்த மாதிரி பயங்கர இது லிஃப்ட்லேயும் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வந்து இது பண்ணதால வரதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வசதிகள் நடந்தாலும் அப்படி ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 10,000 பேர் கிட்டத்தட்ட வெளியே உள்ள எல்லா சரௌண்டிங்கில் அசோக் நகர் அப்படியே இதுவாகிடுச்சு. வடபயண சிகிலேருந்து அசோக் நகர் வரைக்கும் இதே ஒரு பரபரப்பு. என்னப்பா அப்படின்னா இந்த மாதிரி வீட்டு கல்யாணம், ஆமாம், சிஎம் வந்திருக்காரு, அவங்க வந்திருக்காங்க, இப்படி ஒரு பரபரப்பாக நியூஸில் எல்லாமே பிரேக்கிங் நியூஸ்லாம் போச்சாமே. ஆமாம், நீங்கள் பார்க்கலனே, ஆனால் எல்லாரும் பார்த்தாங்க. நான் எங்கே டென்ஷன் அங்கே போய்ட்டு இது பண்ணுறதுக்கு, மாப்பிள்ளை பொண்ணுலாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப இதுவாகிடுச்சு, போட்டு காற்று வர முடியாமல் ஃபுல்லாக இது பண்ணி எல்லாரும் மக்கள் என்ன பண்ணோன்னா, வர நடிகர்கள் தலைவர்லாம் இருக்காங்களா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவங்க செல்ஃபி எடுக்கிறது தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சினி உலக யூடியூப் சேனல் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணது ஒரு கேமரா வெப்ஸில் அதுவும் இருக்குது. அவங்கள நிம்மதியாகவே எடுக்க விடலையே, ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாம் இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லியும் பார்த்துட்டேன், எங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் எடுங்க, மேடையில் வந்து எடுத்தீங்கன்னா கிளம்புங்க அப்படின்னா கிளம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த மேடையில் வந்து ஏறு செல்ஃபி எடுத்தாங்க பிறகு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணல. அது பாப்பாவும் வந்து ரொம்ப மூச்சு விடாமல் டயர்டாகி அது இதுவாகி அப்புறம் ஒரு அப்போ தான் ஒரு 5 நிமிஷம் ஒரு ரூமில் கூட்டு போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்தது. இப்போது நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பேர் வருவாங்கன்னு இப்போ பத்திரிக்கையெல்லாம் தாண்டி மற்ற விஷயங்கள் தாண்டி சாப்பாடுன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாத்துக்கும் இதாக இல்லை. நான் சாப்பாடு வந்து ஐடியா பண்ணேன்னா 1500 சொல்லியிருந்தேன். அப்புறம் கேட்டரிங் சொன்னேன், எஸ்ஆர் கேட்டரிங் சொன்னேன், சார் 1500 நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நான் பத்திரிக்கை வச்சுக்கிறதால அது வந்து இறங்கலாம் ஏறலாம், அது எப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அலாட்டாக இருங்க, 8 மணிக்கு உங்களுக்கு தெரியும், எத்தனை மணிக்கு சொல்லணும், ஒரு 8 8:30 சொல்லுங்கள், 8 மணிக்கு சொன்னால் நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்களா அப்படின்னு. அப்படி ஓகேன்னா 500 சாப்பாடு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிவிடுங்க, நீங்கள் 2000 அப்படி ரெடி பண்ணிக்கங்க, ஃபஸ்ட்டு இப்போதைக்கு 1500 கூட்டம் ஏறிச்சுன்னா இது பண்ண முடியல, நீங்கள் 500 எக்ஸ்ட்ரா பண்ணி டக்குன்னு நீங்கள் 2000 பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் எல்லாம் உள்ளே பூந்துட்டு சர்வர் வந்து மேலே 30 பேர் கீழே 30 பேர் விஐபிக்குன்னு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். விஐபிக்கு தனியாக மினி ஆல்னு ஒன்று இருக்குது, அது வந்து அவங்களுக்கு தனியாக ஒன்று ரெடி பண்ணேன். கீழே எல்லாருக்கும் நார்மலாக பண்ணியிருந்தேன். கீழே சர்வ் பண்ணுறதுக்கு 30 பேர், மேலே சர்வ் பண்ணுறதுக்கு 30 பேர், மொத்தம் 60 பேருக்கு எல்லாம் இது பண்ணி எல்லாம் பக்கா பண்ணியிருந்தார். நான் சொன்னேன் எஸ்ஆர் கேட்டீங்க, சார் அது எது எப்படி எது அது ஏதாவது இருந்தால் நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா எனக்கு தெரியாது, கூட்டம் எவ்வளோ வந்தாலும் நீங்கள் பாருங்கள். அண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே, எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நான் சமாளிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. எல்லாமே நம்ம நண்பர்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நான் அது பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை கூட மேடையில் இருங்க, இறங்காதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் அசால்ட்டானு. அதுக்கப்புறம் பார்த்தா அது எல்லாமே வேறு மாதிரி ஆகி பப்ளிக் வந்துட்டு அவங்க சொல்கிறது கேட்கல. பவுன்சர் 10 பவுன்சர் போட்டேன், அதுவும் பத்தலை, கேட்கல, யாருமே என்ன சொன்னாலும் கேட்கல. எங்கள் ஆளுங்களும் எவ்வளோ போராடுறாங்க, இது பண்ணுங்கன்னா இவங்க அங்கங்கே நின்றுக்கிட்டு ஒரே செல்ஃபி எடுத்துகிட்டு வராங்க. விஐபி வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஃப்ரீயாக போக முடியல, ஃப்ரீயாகவே வர முடியல. விஷால் சார் தான் பயங்கரமாக அப்படி தள்ளி விட்டு அவர் கெத்தாக வந்தார், பார்த்தீங்களா? பார்த்தேன் விஷால் அவர்கள் அது உள்ளே தள்ளிட்டு மேலே வந்து அவர் ஃபோட்டோ எடுக்கிறது அவர் ஒழுங்கு பண்ணிட்டு அவர் ஃபோட்டோ எடுத்தார். சார் சாரி சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு தள்ளி விட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்தார். கண்டிப்பாக அவர்
கீழேருந்தே வரும்போது வேறு இதில் அப்படியே பயங்கரமாக வந்தார். ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குண்ணே, ரொம்ப பெரிய விஐபி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய அரசியல் கூட்டம் போகுமா, இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி கூட்டம் போகுமான்னு இந்த அளவுக்கு மக்களை நீங்கள் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க. பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய கிஃப்டடாக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது கடவுள் கொடுத்த ஒரு வரனா. நம்ம வந்து அவங்ககிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இல்லை, அது ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து இதுவாக நல்லா ரசிப்பாங்க, பேசுவாங்க. நான் யாருக்கிட்ட போனாலும் அன்பாக தான் பாசமாக தான் பேசுவாங்க எல்லாமே. நான் கிங்காங் எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறியா, என்ன படம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பண்ணுற அந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம்லாம் அவங்க சில பேர் பார்த்துருக்காங்க. திருமாவளவன் சார்லாம் என்னுடைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பார்த்து ரசிப்பார். அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு. படங்கள்லாம் காமெடிலாம் நிறைய வடிவேல் சார் கூட பண்ணது, விவேக் சார் கூட பண்ணது, அப்புறம் அதிசி பிரிவு பிரேக் டான் அது எல்லாமே பார்த்துருக்காங்கல்ல. அது பார்த்துட்டு அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது. எல்லாருக்குமே என்னை வந்து அது என்ன காரணம் எனக்கு அது சொல்ல முடியல. அது கடவுள் கொடுத்த ஒரு வரமாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக. ஆமாம். ஆனால் நான் எல்லாருக்கிட்டையும் பாசமாக தான் எல்லாமே நார்மல் ஆளுக்கிட்ட யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசமாக வணக்கம் போட்டு நல்லா இருக்குங்களா அப்படின்னு அது என்னுடைய இதுவும் அப்படி தான் பேசணும். நான் இதுக்காகலாம் நம்ம நல்லா பேசணும், நம்ம இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய இயல்பாகவே அப்படி தான். நான் எல்லாருக்கிட்டையும் சாதாரணமாக ஜாலியாக அப்படி தான் பழகும், அப்படி தான் பேசுவோம், அப்படி தான் இருப்பேன். இப்போ அந்த மண்டபத்தில் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் நடந்துச்சு? அந்த மண்டபக்காரங்க என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? மண்டபத்துக்காரங்க இது நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டமே பண்ணல, இந்த மாதிரி ஒரு இதுவே சலசலப்பே இல்லை, இந்த மாதிரி வேறு மாதிரி இதுவாகிடுச்சு. அந்த மண்டபத்துடைய ஓனரமாகவும் அது கதவு பிடிச்சிட்டு ஓரமாகவே நின்றுட்டு இருந்தாங்களாம். எல்லாம் அந்த ஜனங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப இது பண்ணாங்களாம். அவர் ஒரு ஓனரே இதுவாகிட்டாரா, மெர்சல் ஆகிட்டாரா அவர். ஆனால் இப்போது நம்ம வீட்டு கல்யாணத்தை பற்றி எல்லாருமே அதாவது வந்து உலகம் பூரா பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி வந்தாங்க, இப்படி நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? சில விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், சில விஷயங்கள் நிறைய நெகட்டிவாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஏதாவது பதில் சொல்ல விரும்புகிறீங்களாண்ணே நீங்கள்? யார் நிறைய விஷயங்கள் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ விஷயம் இவங்களுக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவும் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி வந்து யாருமே கொஞ்சம் சில பேர் அப்படி இது பண்ணுவாங்க, அதை நம்ம கண்டுக்கூடாது. இப்போது போகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ சிவகார்த்திகேயன்லாம் போய் வச்சாரு, ஏன் சிவகார்த்திகேயன் வந்திருக்கலாமே, விஜய் சேதுபதி போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரலைங்கிறதுக்காக சொல்கிறாங்க. நம்ம ஏன்னா அந்த நேரம் காலம் சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே இருக்குல்ல. பொதுவாக எல்லாருக்கும் இப்போ நம்ம கூட ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்லி இருப்பாங்க, போகணும்னு நினைப்போம். திடீர்னு நான் எங்கேயாவது வெளியூரில் ப்ரோக்ராம் இருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு இது இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாண்ணே. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இப்போ ஓரளவுக்கு நிம்மதியாக. ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் அப்படியே எல்லாம் என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு நேற்று அது ரிலாக்ஸாக எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம். பொண்ணு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க அந்த டைம்? அவங்க தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை தான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து நாங்கள் நண்பர்களோட ஃபோட்டோலாம் எடுக்கலை, நாங்கள் வந்து அந்த மெம்பர்ஸ்லாம் நாங்கள் வந்து இது பண்ணல. அதான் அவங்க வேறு மாதிரி பண்ணாங்க, டிஜேலாம் வச்சு டான்ஸ்லாம் பண்ணி அவங்க ஒரு நண்பர்களோட ஒரு என்ஜாய் பண்ணுவாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளை. அவங்க நண்பர்கள் எங்கள் நண்பர்களாக கூட இது பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்களால் பண்ண முடியல. நாங்கள் வந்து 9 மணிக்கு மேலே டிஜே போட்டு டான்ஸ்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து நாங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் எங்களை அதனால் பண்ண முடியல. ஃப்ரீயாகவே எங்களால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியல. இப்போ எங்கள் ஊர் வந்து வந்தவாசி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸில் வந்தாங்க. பாதி பேர் பார்க்க முடியுது, பாதி பேர் பார்க்க முடியல, உள்ளே வர முடியல. இது எல்லாமே அப்புறமா சொன்னாங்க, நாங்கள் வந்தோம் பார்க்க முடியல, ஒரே கூட்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. வெளியூர்லேருந்தும் நிறைய அந்த மாதிரி இது வந்தது. ஆனால் பார்க்க முடியல, சில பேர்லாம் பார்க்க முடியல. சொந்தக்காரங்களே சில பேர் பார்க்க முடியல. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக, அது ரொம்ப இதுவாக இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்த விருந்துகள்லாம் நிறையா போட ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. அதாவது இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்கள்ல, வந்தாங்க, சில பேர் வந்து வாழ்த்துனாங்க, சில பேர் வரல, வராதவங்க வாழ்த்தலை அவங்க எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னன்னா, நேரில் வந்து வாழ்த்துனாங்க, மனசார வாழ்த்துனாங்க மணமக்களை. அதாவது நேரில் வந்து மணமக்களை மனசார வாழ்த்துனாங்க. அதேமாரி வராதவங்க அங்கேருந்து அதுவும் மனசார வாழ்த்துனாங்க. நல்லா சிறப்பாக பண்ணது. உண்மையிலே சொல்லணும், இந்த சினி உலகம் சூப்பராக பண்ணாங்க. எல்லாமே வந்து அப்டேட்லாம் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க, சார் ஒரு நிகழ்ச்சி அப்படியே சும்மா சூப்பராக அப்படியே வந்துக்கிட்டு சார் ஷார்ட்ஸில் நான் சினி உலகத்தில் பார்த்தேன், யூடியூப் சேனல் வேறு மாதிரி சூப்பராக வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இந்த நேரத்தில் என்னுடைய மகள் திருமணத்தை சூப்பராக அழகாக ஷூட் பண்ணி ஒரு விஷயத்தை அப்டேட் வந்து அழகாக பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் சினி உலகம் யூடியூப் சேனலுக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. Taste the Daily.